Taste the Daily. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தன்னம்பிக்கை, நெஞ்சுறுதி, துணிவு போன்ற குணங்களால் எதிரிகளும் மதிக்கும்படியான ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் புரட்சித் தலைவி. 1983ஆம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான புரட்சித் தலைவி அம்மாவிற்கு முதல் சவாலாக அமைந்தது அந்த ஆண்டு திருச்செந்தூரில் நடைபெற்ற இடைத்தேர்தல். புரட்சித் தலைவர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்த காலம் அது. நாடகங்கள் பல நடத்தி நாட்டு மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்ட திமுகவினரோ நீதி கேட்டு நெடும் பயணம் என்கிற பெயரில் மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நடைப்பயணம் சென்று குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தனர். புரட்சி தலைவர் இல்லாத சூழலில் கபட நாடகமாடும் திமுகவை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தேர்தலில் வெல்வது என அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் தவித்துக் கொண்டிருந்தனர். அந்த சூழலில்தான் 1983 பிப்ரவரி 29ஆம் தேதி திருச்செந்தூருக்கு நேராக சென்றார் புரட்சி தலைவி. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று அதிமுக ஆட்சியின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். சென்ற இடங்களிலெல்லாம் புரட்சி தலைவிக்கு மக்கள் ஆதரவு பெருகியது. நாடகம் நடத்தி கொண்டிருந்த எதிர்த்தரப்பினர் நடுங்கினர். எப்படி வெல்வோம் என தவித்த தொண்டர்களுக்கு இப்படித்தான் வெல்வோம் என வென்று காட்டினார் புரட்சி தலைவி. தான் சந்தித்த முதல் தேர்தல், அதுவும் இடைத்தேர்தல், முதல் பிரச்சாரம், இவரால் என்ன செய்ய முடியும் என நினைத்தவர்களுக்கு என்னால் முடியும் என்பதை சாதித்து காட்டினார் புரட்சி தலைவி. புரட்சி தலைவரின் மறைவுக்கு பின் பல்வேறு குழப்பங்களால் இரட்டை இலை சின்னம் முடங்கியது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட புரட்சி தலைவி போடிநாயக்கனூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அவரோடு 26 பேர் வெற்றி பெற்றனர். இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக கழகத்தை காத்து நிற்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட்ட வெற்றி பெற்ற முதல் தேர்தலும் அதுதான். காலம் அதிமுகவின் பாதையை அப்போதே தீர்மானித்திருக்கிறது. பெரும் சவால்களுக்கு இடையே தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான புரட்சி தலைவி கழகத்தை மீட்டெடுத்தார். சின்னத்தையும் மீட்டார். சின்னம் மீட்கப்பட்ட பின்னர் மதுரை, மருங்காபுரி இடைத்தேர்தல்கள் வந்தன. அன்று ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கொடுத்த அத்துணை அழுத்தங்களையும் இரட்டை இலை எனும் பிரம்மாஸ்திரம் கொண்டு வீழ்த்தி காட்டினார். 1991ஆம் ஆண்டு 160க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று அதிமுகவை மீண்டும் ஆளும் கட்சியாக அமர வைத்தார். புரட்சி தலைவருக்கு பின் இந்த இயக்கம் அழிந்து ஒழிந்துவிடும் என பகல் கனவு கண்ட எதிரிகளுக்கு இடியாய் இறங்கி அதிர்ச்சி கொடுத்த அம்மா அதன் பின் 2001, 2011, 2016 என பல வெற்றிகளை பெற்றார். மக்களுக்கான இயக்கமான, மக்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமான அதிமுக எப்போதெல்லாம் சூழ்ச்சிகளால் தவித்ததோ தடுமாறியதோ அப்போதெல்லாம் புரட்சி தலைவி கழகத்தை மீட்டு வெற்றி நடை போடச் செய்திருக்கிறார். புரட்சி தலைவிக்கு பின் இந்த இயக்கம் இருக்காது என கனவு கண்ட பலருக்கும் அம்மா பதில் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். தமிழக சட்டமன்றத்தில் அசரீரி போல ஒலித்த அம்மாவின் அந்த குரலை யாராலும் மறக்க முடியாது. அந்த குரல் கழகத் தொண்டர்களை வழிநடத்தும். அந்த குரல் மீண்டும் கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கும்.